படங்களில் நடித்த போஸ் வெங்கடவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அதுக்கு நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி, அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசா வெளியில வந்து நிக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இதே உங்களை வச்சு ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸா இருக்கட்டும், நியூஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதுல கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காம போயிடலாம். ஆனா நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்துல ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமா யார் இருக்கிறாங்கன்னா பிரஸ் அண்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினாலதான் இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு நிச்சயமா ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே, இது போசனை பண்ணா நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினாரு. நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டா புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் இருந்துச்சுன்னா அது ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும். ரைட், அவ்வளவு பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு கேரளால. ஓகே, வரேன். கேரளால பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படிதான் வரும். அந்த வகையில ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடையேற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா வரதராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னகிரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி ரத்னகுமார் சார், அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்கள்ல ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன், கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனா இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர், வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமா வச்சிருக்கேன். அந்த வகையில ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் பார்த்திபன் சார், எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ்